பிரியமானவர்களே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த இயேசுவின் நேரம் நிகழ்ச்சிகள் மூலமாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கடந்த நாட்களிலே இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக தேவன் உங்கள் வாழ்க்கையிலே செய்த எல்லா மகிமையான கிரியைகளுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன். மெய்யாய் நம் ஆண்டவர் ஜீவிக்கிறார், நம்மோடு இருக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று இந்த ஆண்டு நம்ம கொடுத்த வாக்கு தத்தத்தின்படியே அவர் உங்களோடு கூட இருப்பார். உங்களை விட்டு எந்த சூழ்நிலையிலும் அவர் விலக மாட்டார், உங்களை கைவிட மாட்டார். உங்கள் வாழ்க்கையில் தொடர்ந்து அவர் கிரியை செய்ய இடம் கொடுங்கள், விட்டு கொடுங்கள். மெய்யாய் அவர் உங்கள் சத்தத்தை கேட்பார், உங்களுக்காக யாவை செய்து முடிப்பார். தொடர்ந்து உங்களுக்காக நாங்களும் எங்கள் சபையாரை ஜெபிக்கிறோம். உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்த நன்மைகளை நினைத்து நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சிகள் கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே மகிமைப்படுவாராக. இந்த நாளிலும் கர்த்தர் கொடுத்த ஒரு வார்த்தையை சொல்லி உங்களை தைரியப்படுத்துகிறேன். ரூத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கட்டும். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்தாள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே இந்த ரூத்தின் புஸ்தகத்திலே நகோமியுடைய வாழ்க்கையில் நடந்த சில சம்பவங்களை நான் உங்களுக்கு முன்பதாக வைக்க விரும்புகிறேன். தேசத்திலே பஞ்சம் வந்தது. இஸ்ரவேல் தேசத்திலே பஞ்சம் வந்த போது அவள் தன்னுடைய தேசத்தை விட்டு, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தர் கொடுத்த அந்த தேசத்தை விட்டு அவள் பஞ்சத்து நிமித்தம் அவள் புறப்பட்டு மோவாபுக்கு போய்விட்டாள். மோவாபில் போயிட்டு, மோவாபில் போனால் நிச்சயமாகவே மோவாபில் ஆசீர்வாதம் இருக்கிறது. அங்கே நிச்சயமாகவே என்னுடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற மணப்பெண்கள் அங்கே இருக்கிறார்கள். அங்கே நிச்சயமாகவே நான் ஒரு வீடை கட்டுவேன்னு சொல்லி அவள் மோவாப் தேசத்துக்கு போயிட்டாள். மோவாப் தேசத்துக்கு போய் அவள் வாழ்ந்தால். அங்கே 2 மகன்களுக்கு திருமணம் செய்தாள். அது மாத்திரம் இல்லை, அந்த தேசத்திலே அவளுக்கு ஒரு நிலையான வீட்டை கட்டினாள். அவள் நினைத்தால் நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன், இனி எனக்கு எந்த குறையும் இல்லை என்று. ஆனால் அன்பானவர்களே, நடந்தது என்ன தெரியுமா? மோவாப் தேசத்தில் இருந்த நகோமி ஒரு நாள் எல்லாவற்றையும் இழந்து போனாள். தன் புருஷனை இழந்து போனாள், 2 மகன்களை இழந்து போனாள். தன் குடும்பத்தையும் தன்னுடைய புருஷனையும் இழந்தவளாய் நிராதரவாய் அவள் நிற்கிறாள். 2 மருமகள்கள் அவளை தொடர்ந்து வருகிறார்கள். ஒரு ஓர்பாலு ரூத்தும் அவளை பின்பற்றி வருகிறார்கள். எப்படியாவது மாமியாரை பின்பற்றி போய் தங்களுக்கு ஒரு எதிர்காலத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று மாமியாரை பின்பற்றி வரும்போது நகோமி சொல்கிறாள், என்னை பின்பற்றி வராதீர்கள், இன்றைக்கு நான் வெறுமையாயிட்டேன், கர்த்தர் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார், என் வாழ்க்கையே கசப்பாய் விட்டது, இன்னைக்கு நான் ஒன்னே இல்லாம ஆயிட்டேன். ஒரு நாளிலே ஆசீர்வாதமா என் ஆண்டவர் வச்சிருந்தார், ஆசீர்வாதமான தேசத்தில் இருந்தேன். ஆனால் நான் என்னுடைய தீர்மானத்தின்படி நானே ஒரு முடிவெடுத்து மோவாப் தேசத்தை தேடிக்கொண்டேன். இன்னைக்கு நான் எல்லாவற்றையும் இழந்தவளாய் நிராதரவாய் நிற்கிற என்னை பின்பற்றி வராதீர்கள், நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போயிடுங்க, உங்கள் குடும்பத்துக்கு போயிடுங்க, உங்களுக்கு ஒரு எதிர்காலம் நிச்சயமாக இருக்கும் என்று சொல்லி அவள் பேசிய போது அந்த சத்தத்தை கேட்டு ஓர்பால் தன் வீட்டுக்கு மீண்டுமாய் தான் விட்டு வந்த ஊருக்கு போய்விட்டாள். ஆனால் ரூத்தோ விடாம பற்றி கொண்டா. ரூத்து சொல்லுகிறா, இல்லை மாமி, நான் உன்னை விட்டு போக மாட்டேன், நான் உன்னோட கூட தான் இருப்பேன். ஒருவேளை இன்றைக்கு எனக்கு புருஷன் இல்லை, என் புருஷன் என்னை விட்டு போயிட்டான், எங்கள் அம்மா இருக்கிறாங்க, நான் எங்கள் அம்மாவை தேடி போனால் ஒருவேளை நாளைக்கு எங்கள் அம்மா என்னை விட்டு போகலாம், என் ஊரு என்னை விட்டு போகலாம். ஆனால் நிச்சயமாகவே உன்னுடைய தேவன் அவர் என்னுடைய தேவன், அவர் ஒரு நாளும் அவர் நம்மளை விட்டு விலக மாட்டார். அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாத தேவன் அல்லவா? பாருங்க, மோவாப் தேசத்துல ஆசீர்வாதத்தை தேடி பிழைப்புக்காக தேடி வந்த நகோமி இன்றைக்கு ஒரு செய்தியை கேள்விப்படுகிறாள். என்ன செய்தி அது? கர்த்தர் தம்முடைய ஜனத்தை பஞ்ச காலத்திலே பஞ்ச தேசத்திலே கர்த்தரை நோக்கி பார்த்து கொண்டிருந்த தம்முடைய ஜனத்தின் தேவையை கர்த்தர் சந்தித்து அவர்களுக்கு தேவன் ஆகாரம் கொடுக்கிறார். ஆமா பிரியமான தேவஜனம், அவளுக்கு ஒரு செய்தி வந்தது, ஐயோ நான் ஓடி வந்துட்டேன். ஆனா எத்தனையோ பேர் ஓடி போகல, எத்தனையோ பேர் பாருங்க. இன்னைக்கு அநேக ரொம்ப ஈஸியா கர்த்தரை விட்டு, கர்த்தருடைய சபையை விட்டு, கர்த்தர் வச்சு இடத்தை விட்டு ரொம்ப ஈஸியா ஓடிடுவாங்க. அவர்களா தங்களுடைய சுய இச்சைகளை நிறைவேற்றும்படி, தங்களுடைய சொந்த ஆசைகளை நிறைவேற்றும்படி, தங்களுடைய அவர்களுக்குன்னு ஒரு பிளானை வச்சு அவர்களாகவே முடிவெடுத்து போய் விடுகிறார்கள்.
அப்படிதான் இந்த நகோமி போய் இன்னைக்கு ஒன்றுமில்லாம ஆயிட்டான். ஒன்றுமில்லை. ஆனா பாருங்க, எல்லாரும் போகல. எத்தனையோ பேர் பஞ்ச காலத்திலும் தேசத்துல பஞ்சம் இருந்த போது கத்தரை நம்பி கத்தர் வச்ச இடத்துல, கத்தர் வச்ச சபையில, கத்தர் வச்ச ஊழியத்துல உட்கார்ந்து கொண்டு நிச்சயமாகவே கத்தர் ஒரு நாள் எங்களை சந்திப்பார். நம்மளை ஆண்டவர் ஒரு நாள் நம்மளை பஞ்சத்துல வைக்க மாட்டார். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும் கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது என்று வேதம் சொல்லுகிறது. நிச்சயமாய் ஆண்டவர் என் தேவையை சந்திப்பார், எந்த சூழ்நிலையும் எங்களை வெட்கப்பட விட மாட்டார் என்று சொல்லி அந்த தேசத்திலேயே கத்தரை நம்பி இருந்தாங்க. தெரியுமா? பஞ்ச காலத்திலும் பல குறைகளோடு கூட இருந்தாலும், பல தேவைகளோடு கூட இருந்தாலும் தன் கண்களை கத்தர் மேல வச்சு, கத்தர் எனக்கு ஒரு நாள் நிச்சயமாய் இறங்குவார், என் குடும்பத்துக்கு இறங்குவார், என் பிள்ளைக்கு இறங்குவார். இன்னைக்கு ஒருவேளை சமுதாயம், ஊர் என்னை பார்த்து பரியாசம் பண்ணலாம். இன்னைக்கு நான் ஆண்டவரை நம்பி இருக்கிறது நிமித்தம் மற்றவர்கள் என்னை தவறாக பேசலாம். ஆனா நான் கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படி கர்த்தர் என்ன வச்ச இடத்துல கர்த்தருடைய சித்தத்தை நான் செய்ய கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்தாங்க. தெரியுமா? அவர்களை தேவன் சந்தித்தார். பிரியமானவர்களே, நிகழ்ச்சிகளை பார்த்து கொண்டு இருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை எத்தனையோ பேர் உங்களை நடத்தினவர்கள் கூட இனி கர்த்தரோடு இல்லாம இருக்கலாம். பாருங்க, நகோமி போன இடத்துல எல்லாம் இருந்தது, ஆனா கர்த்தர் இல்லைங்க. இந்த ஆண்டு கர்த்தர் அருமையான வாக்கு கொடுத்துருக்கு. நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். ஒருவேளை உன் வாழ்க்கையில பஞ்சம் வரலாம், உன் வாழ்க்கையில தேவை வரலாம், குறைகள் வரலாம். நான் சொல்லுகிறேன், ஆனா கர்த்தர் உங்களோடு தான் இருப்பார். உங்களை விட்டு எந்த சூழ்நிலையும் விலகாத தேவன். பாருங்க, உங்களுடைய கண்களை எந்த சூழ்நிலையும் கர்த்தரை விட்டு எடுத்துடாதீங்க. உங்க கண்கள் கர்த்தர் மேலேயே இருக்கட்டும். அந்த பஞ்ச தேசத்துல பஞ்ச காலத்துல கர்த்தரையே நோக்கி பார்த்தாங்க. தெரியுமா? தங்கள் தேவைக்காக அவர்ல தேவன் ஒரு நாள் சந்தித்தார். இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். ஒருவேளை இன்றைக்கு விசுவாசத்தில் உறுதியாக இருந்து செபித்து கொண்டு இருக்கிற இன்றைக்கு பலர் உங்களை ஏளனமாக பேசினாலும், பலர் உங்களை குறித்து தவறாய் பேசினாலும், இல்லை ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார், ஆண்டவர் என்னை வெட்கப்பட விட மாட்டார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தையை நம்பி கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படி கர்த்தர் வச்ச இடத்துல, கர்த்தர் வச்ச சபையில, கர்த்தர் ஊழியத்தில் உறுதியாக இருக்கீங்க. தெரியுமா? நான் சொல்கிறேன், உங்களை இந்த நிகழ்ச்சி மூலமாக கர்த்தர் சந்திக்கிறார். உங்களை நிச்சயமாய் சந்தித்து இன்றைக்கு நீங்க அனுபவிக்கிற எல்லாவித குறைகளையும் மாற்ற, உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல எல்லா தேவையில இருக்கிற பஞ்சங்களை மாற்ற என் தேவன் வல்லவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒருவேளை தேவ சமூகத்தை விட்டு ஓடி போனவங்களை ஆண்டவர் சந்திக்காம இருக்கலாம். ஆனா கர்த்தரையே நம்பி இருக்கீங்க. தெரியுமா? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரமே எனக்கு ஒத்தாசை வரும். ஆமா பிரியமான தேவஜன், பல பர்வதங்களை நீங்க நோக்கி கூப்பிடலாம், பல பேரை நீங்க தொடர்பு கொண்டு உதவி செய்யும்படி அழைக்கலாம். ஆனா நான் சொல்லுகிறேன், உங்களுக்கு ஒத்தாசை, உங்களுக்கு உதவி கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம்தான் வரும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய நாமத்திலே நான் உங்களை தைரியப்படுத்துகிறேன். இன்னைக்கு கர்த்தரை நம்பி விசுவாசத்தோடு இரவும் பகலும் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். கர்த்தரை நம்பி சோர்ந்து போகாம ஜெபித்து கொண்டு இருக்கிறேன். இல்லை, ஆண்டவர் என்னை வெட்கப்பட விட மாட்டார், ஆண்டவர் என்னை இந்த சூழ்நிலையிலே வைக்க மாட்டார், நிச்சயமாகவே இந்த சூழ்நிலை கர்த்தர் மாற்றுவார். என்னை அழைத்து அவர் என்னை ரட்சித்தது உண்மையானா நிச்சயமாகவே இந்த சூழ்நிலை மாற்றுவார், என் தேவைகளை சந்திப்பார், என்னை கடன் வாங்க விட மாட்டார், என் குடும்பத்தையும் என் பிள்ளைகளை அற்புதமாய் நடத்துவார் அப்படின்னு சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே இன்றைக்கு விசுவாசத்தோடு இருக்கிறவங்க. தெரியுமா? யோபு பாருங்க, எல்லாவற்றையும் இழந்து போனாலும் அவர் சொல்லுகிற, என்னை கொன்று போட்டாலும் அவர் மேலதான் நம்பிக்கையா இருப்பேன். பிரியமானவர்களே, ஒருவேளை அநேகர் இன்றைக்கு உங்களோட ஆவிக்குரிய வாழ்க்கையை தொடங்கினவங்க இன்னைக்கு அநேகர் இயேசுவோடு இல்லாம இருக்கலாம். நான் சொல்லுகிறேன், நீங்க இயேசுவோட இருங்க. நிச்சயமாய் சொல்லுகிறேன், நீங்க இயேசுவோடு இருப்பதினாலே, நீங்க ஆண்டவரை விசுவாசிப்பதினாலே, ஆண்டவரை நம்புவதினாலே ஒரு நாள் வெட்கப்பட்டு போக மாட்டீங்க. ஒரு நாள் உங்களை தாழ்ந்து போக விட மாட்டார். ஒருவேளை இன்றைக்கு இயேசுவை விட்டு போனவங்க, இன்னைக்கு இயேசுவை விட்டு தூரம் போனவங்க, இயேசுவை மறுதளித்து போனவங்க சொல்லலாம், நான் நல்லா இருக்கிறேன், நான் ஆசீர்வாதமா இருக்கிறேன், அவங்க சொல்லட்டும். நான் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த உலகத்தில் என்னதான் ஐஸ்வர்யம் ஆசீர்வாதத்தை ஒரு மனிதன் சம்பாதித்தாலும் அது அவனுக்கு ஜீவன் அல்ல. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை, அவர் நீதியை தேடுங்கள். நான் சொல்லுகிறேன், பின்பு உங்கள் தேவைகள் உங்களை தேடி வரும் என்று வேதம் சொல்லுகிறது. மத்தேயு 6:33 வாசிக்கிறோம். உங்கள் தேவை எவ்வளவு பெரிதா இருந்தாலும் பிரியமானவர்களே, ஆண்டவர் சந்திப்பார். ஆண்டவர் சந்திக்கிறவர். இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக உங்களை சந்திக்கிறார், உன் குடும்பத்தை சந்திக்கிறார், உன் தொழிலை, வருமானத்தை கத்த சந்திக்கிறார், ஊழியத்தை கத்த சந்திக்கிறார். தேங்க்யூ. எந்த சூழ்நிலையிலும் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி இருக்கிறீங்களா? கர்த்தருடைய வாக்கு தத்தத்தை நம்பி நிச்சயமாகவே கர்த்தர் என்னை கைவிட மாட்டார், எனக்கு இறங்குவார், எனக்கு ஒரு அதிசயம் செய்வார்.
எந்த சூழ்நிலையிலும் நான் கர்த்தருடைய சித்தத்தை விட்டு போக மாட்டேன், கர்த்தருடைய ஆலோசனைக்கு விரோதமா போக மாட்டேன், கர்த்தர் வச்ச இடத்துல நான் உட்காருவேன் அப்படின்னு சொல்லி கர்த்தரோடு கூட இனி உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்களே, கர்த்தரோடு கூட கர்த்தருடைய சித்தத்தை செய்யும்படி இன்றைக்கு உங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து இருக்கிறீங்களே, நான் சொல்லுகிறேன் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை சந்தித்து. அன்றைக்கு மோவாப் தேசத்தில் இருந்த நகோமி கேள்விப்பட்டா, என்ன கேள்விப்பட்டா தெரியுமா? கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிறார். ஆமா தேவ ஜனமே, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்திக்கிறார் என்பதை அவள் கேள்விப்பட்டு அவள் மோவாபுக்கு வந்தாள். ஆமாமா, இன்றைக்கு உன்னுடைய விசுவாசத்தை பார்த்து, இன்னைக்கு உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ ஆண்டவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கையை பார்த்து அநேகர் பின்வாங்கின அநேகர் இயேசுவண்டே வருவார்கள். உன்னை கொண்டு கர்த்தர் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றப் போகிறார். பிரியமானவர்களே, நான் சொல்லுகிறேன், இந்த குடும்பம் கர்த்தரை நம்பி இருந்தது, இவர்கள் கர்த்தரை நம்பி இருந்தார்கள், இந்த ஊழியம் கர்த்தரை நம்பி இருந்தது, கர்த்தரை வெக்கப்பட விடல, கர்த்தரை கைவிடலன்னு சொல்லி அநேகர் சாட்சி சொல்லுகிற நாட்கள் வந்துடுச்சு. பாருங்க, ஆபிரகாமை தேவன் சந்தித்த போது ஆபிரகாம் சொல்லுகிறாரு, என் கரங்களை என் தேவைக்கு நான் பரலோகத்தினரா உயர்த்துகிறேன். ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 21 வாசித்து பாருங்க. அவர் சொல்லுகிறார், என்னை ஒருவனும் ஐஸ்வர்யவானாக்கினேன் என்று சொல்லாதபடிக்கு, யாருமே நான் உனக்கு உதவி செய்தேன், நான் தான் உன்னை உயர்த்தினேன், நான் தான் உன்னை தூக்கி விட்டேன், நான் தான் உனக்கு உன் தேவையில அற்புதம் செய்தேன்னு சொல்லி யாருமே சொல்லாதபடிக்கு ஆபிரகாம் சொல்லுகிற, என் கையை நான் பரலோகத்தினரை உயர்ந்து இருக்கிறேன். பாருங்க, ஆபிரகாம் கர்த்தரை நம்பினார், கர்த்தரை விசுவாசித்தார். அவர் ஒண்ணுமே செய்யலைங்க, ஆண்டவரை நம்பி கரங்களை உயர்த்தி கர்த்தரையே நோக்கி பார்த்தாருங்க. எப்படியாவது கர்த்தர் எனக்கு இறக்க செய்வார். 123 சங்கீதம் 2ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டபடி, வேலைக்காரனுடைய கண்கள் எஜமானின் கண்ணை நோக்கி இருக்குமா போல, வேலைக்காரியுடைய கண்கள் எஜமாட்டியுடைய கையை நோக்கி இருக்குமா போல, தேவரீர் நீர் இரக்கம் செய்யும் வரை, நீர் என்னை உயர்த்துவரை, நீர் என்னை மேன்மைப்படுத்துவரை என் கண்கள் உண்மையே நோக்கி இருக்கிறது என்று சொல்லி கர்த்தரே நோக்கி பார்த்த ஆபிரகாமை ஒரு நாள் தேவன் சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து அவனை பெருக செய்தது உண்மையானா? இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக கர்த்தர் உங்கள் தேவையில ஒரு அதிசயத்தை செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் உன் குடும்ப வாழ்வில் ஒரு அதிசயம் நடக்கிறது, ஊழியத்தில் ஒரு அதிசயம், தொழிலில் ஒரு அதிசயத்தை நான் சொல்லுகிறேன். உங்க தேவைக்கு அதிகமாய் அவர் கொடுத்து உங்கள் விசுவாசத்தை கனம் பண்ணுகிற நாட்கள் வந்து விட்டது. அவள் எழுந்து, அவள் மோவாபை விட்டு எழுந்து, தேங்க்யூ லார்ட், எல்லாவற்றையும் இழந்த இடத்திலிருந்து எழுந்து மீண்டுமாய் கர்த்தர் வச்ச இடத்துக்கு வந்தார். மீண்டுமாய் கர்த்தர் அவளை சந்தித்த இடத்துக்கு வந்த அன்பான தேவஜனமே, உன்னை தேவன் இந்த நிகழ்ச்சிகளை சந்திக்கிறார். பின்வாங்கி போய் தேவனை விட்டு தூர போய், தேவ ஊழியத்தை விட்டு தூர போய், தேவ சமூகத்தை விட்டு தூர போய் இன்றைக்கு பலவிதமான இழப்புகளை வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நீ எழும்பு. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நீ இழந்ததெல்லாம் கர்த்தர் உனக்கு திரும்ப கொடுக்கிறார். நிச்சயமாகவே உனக்கு ஒரு பெரிய அதிசயத்தை கர்த்தர் செய்வார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஜெபிப்போமா? ஜெபிப்போம். பரலோக பிதாவை, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறப்பா. ஆமாண்டவரே, ஓ நன்றி அப்பா, நீர் இரக்கம் செய்யும் வரை எங்களுடைய கண்கள் உண்மையை நோக்கி இருக்கிறதப்பா. ஓ உண்மையை நோக்கி பார்த்து ஆபிரகாமை உயர்த்தின தேவன் அல்லவா? உண்மையை நோக்கி பார்த்து அந்த பஞ்ச காலத்திலும் பஞ்ச தேசத்திலும் உண்மை நோக்கி பார்த்த ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்த தேவன் அல்லவா? யாரெல்லாம் இப்போது உம்முடைய சமூகத்தை விட்டு தூர போய் உம்முடைய சித்தத்தை செய்யாம பின்வாங்கி போய் ஊழியத்தை இழந்து போய் ஆண்டவரை அசட்டை பண்ணி இன்றைக்கு ஆண்டவரே உலகத்தின் பின்பதாக ஐஸ்வர்யத்தின் பின்பதாக ஓடி போய் இன்றைக்கு வெறுமையாக்கப்பட்டு தன்னுடைய வாழ்க்கையில தன்னுடைய குடும்பத்தில் ஓ தேங்க்யூ லார்ட் அநேக காரியங்களை இழந்து தன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில வரங்களை வல்லமைகளை இழந்து ஊழியத்தை இழந்து இன்னைக்கு யாரெல்லாம் வெட்கத்தோடு ஆண்டவரே பலவிதமான வேதனைகளோடு இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்க அவர்களை நீர் இப்பொழுது சந்திக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அன்றைக்கு உண்மையை நோக்கி பார்த்த ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் கொடுத்து தேவன் அல்லவா? இந்த நாளில யாரெல்லாம் உண்மை நோக்கி கூப்பிடுகிறார்களோ ஓ தேங்க்யூ லார்ட், யாரெல்லாம் இன்றைக்கு மோவாபை விட்டு உலகத்தை விட்டு பாவ அடிமைத்தனத்தை விட்டு ஆண்டவரே திரும்பமாய் எழுந்து மீண்டுமாய் உம்முடைய சமூகத்தை நோக்கி கூப்பிடுகிறார்களோ அத்தனை பேருக்கு நீர் இரக்கம் செய்யும்படி அவர்கள் இழந்ததை திரும்ப கொடுத்து ஆண்டவரே அவருடைய குடும்ப வாழ்வை கட்டும்படி அவருடைய ஊழியத்தை கட்டும்படி இப்போதே உம்முடைய ஊழியக்காரரை ஜெபிக்கிறேன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இப்போதே உம்முடைய மகிமை ஒவ்வொரு உள்ளத்தையும் இல்லத்தையும் நிரப்புவதாக. ஆமாண்டவரே, உம்மை நோக்கி பார்த்த முகம் ஒரு நாள் வெட்கப்பட்டு போனதில்லை ஆண்டவரே. உண்மையே நம்பி ஜீவிக்க ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக நீர் அவர்களை சந்தித்து அவர்கள் இழந்ததை கொடுக்கிறபடியால் உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு மீது வைக்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் நிச்சயமாக உங்களை சந்தித்து நீங்க இழந்ததை உங்களுக்கு தருவார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். ஆமென்.